ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சாமானிய மக்கள் அவங்களுடைய மேரேஜோ அந்த மாதிரியான தேவைகள் இருக்கு, அப்போ அவங்க தங்கம் வாங்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி தானே இருக்கு. தங்கம் வாங்க முடியாதுங்க. கரண்டாக பார்த்தீங்கன்னா 6% கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கு, 3% ஜிஎஸ்டி இருக்கு. இது குறைக்கிறதுனால தங்கம் விலை குறையுமானா குறையாது. இந்த முறை அந்த அதிநவீன அந்த விரைவு ரயில் அப்படிங்கிறது ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொல்ற விமர்சனங்களும் வைக்கப்படுது. இன்னும் மெட்ரோக்கு 2ஆம் திட்டத்துக்கு நிதி கொடுக்கல, கோயம்புத்தூர் மெட்ரோ என்ன ஆனிச்சுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த ரயில் அவசியம் தானா? இதை வந்து இந்த மெட்ரோங்கிறதே ஒரு பெரிய ஒயிட் எலிஃபெண்ட். சாதாரணமாக நீங்கள் ட்ராம் வழியாக போட்டிங்க, ரோட்லேயே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் மச் சீப்பர். வெறும் தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்களை சுரண்டிட்டு மட்டும் போறீங்க, ஆனால் எங்களுக்கு எதுவும் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சுரண்டுறீங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? செல்லிங் இட் ஃபார் அ ப்ரைஸ். மாறாக சில்வர் ப்ரைஸ் வில் கோ அப் ட்ரெமெண்டஸ்லி. இந்த கோல்டை விட்டுருங்க. இஃப் யூ வாண்ட் டு மேக் ப்ராஃபிட்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்னால் புட் இட் இன் சில்வர். இது ஏன் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இந்தியாவில் இல்லை அப்படின்னா 9% தானே சார் நீங்கள் சொல்கிற டிஃப்ரென்ஸு. 90,000னா 99,000 தானே விற்கணும், இங்கே ஏன் 120க்கு விற்கிது அப்படின்னாக்கா இது சிம்பிளி ப்ராஃபிட்டேரிங் தான் சொல்லுவேன். இப்போ நானே யூஎஸ் போனேன்னா ஃபஸ்ட்டு திங் ஐ வில் பை இஸ் ஃபிலிப்பைன்ஸ் ஆர் பங்களாதேஷ் ஷர்ட், பிகாஸ் தே ஆர் ஃபார் சுப்பீரியர் தென் வாட் இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. நீங்கள் என்ன வேணால் தேச துரோகின்னு வேணால் ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம், பட் அதுதான் உண்மை. ஒரண்டே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பொருளாதார வல்லுநர் திரு ராமசேஷன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் எதிர்பார்த்த அம்சங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாமானியர்களுக்கு எந்த வகையில பயனுள்ள பட்ஜெட்டா இது இருக்கு? அதாவது சாமானியர்களுக்குங்கும் போது இந்த பட்ஜெட்டே எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் என்ன குறைப்பாங்க, முன்னாடி எக்ஸைஸ் டியூட்டியில் என்ன குறைப்பாங்கன்னு இருந்தாங்க. இப்போ அந்த எக்ஸைஸ் டியூட்டியெல்லாம் ஹஸ் பீன் டன் அவே வித் தட். அப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால அது ப்ரொக்ரெசிவாக அப்பப்போ ரேட் ரிடக்ஷன் வருது. டைரக்ட் டேக்ஸில் ஒரு சலுகையும் இல்லை. ஸோ அது ஏமாற்றமா அப்படின்னாக்க போன வருஷமே எல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, இது கார்ப்பரேட் டேக்ஸ் ரெண்டாவது மேஜராக பண்ணக்கூடியது. அதுவுமே ரேஷனலைஸ் பண்ணி 22% வச்சதுனால ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ சாமானியர்களை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய கேப்புன்னு சொல்லுவேன், எக்ஸ்பெக்டேஷன் கேப், அவ்வளோதான் சொல்லுவேன். அதை மீட் அவுட் பண்ண முடியாது, அதை டெஃபினட்டாக மீட் அவுட் பண்ண முடியாது. மாறாக இப்போ இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ட்ரம்ப் வந்தார், 50% டேக்ஸ் போட்டார். போட்டதுனால என்ன தாக்கம்? ஜுவல்லரி, ஜெம் செக்டர், லெதர், ஃபார்மா லிமிடெட் எக்ஸ்டென்ட் இதெல்லாம் அடி வாங்கிச்சு. எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் அப்படியே நின்று போச்சு. நின்று போச்சுன்னா என்ன? ரேட் நெகோசியேஷன், இன்க்ளூசிவ் ஆஃப் டியூட்டின்னா என்ன ப்ரைஸ், அவங்க வாங்குறவங்க அப்படி தானே நினைப்பாங்க. ஸோ அதனால் அது நின்று போச்சு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஓடி போய் யூரோப்பியன் யூனியனோட எஃப்டிஏ போட்டாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டாங்க. போட்டதுனால வர்த்தகம் ஃப்ரீ ஃப்ளோ வித் ரெடியூஸ்டு டியூட்டிஸ், கஸ்டம் டியூட்டிஸ். ஸோ அதனால் வர்த்தகம் பெருகும். ஸோ இதை முடிச்சிட்டாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. இப்போ 2 நாள் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் டு யூஎஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்தியா ஒரு பெரிய எக்கானமியாக பூதாகரமாக டெவலப் ஆகிட்டு இருந்தது. வேர்ல்டு வைடு டெவலப்மெண்ட்டே இல்லாதப்ப நம்ம 7%, 7.5%, 8% க்ளோஸ் டு தட் பண்ணிகிட்டு இருந்தது. இயர் ஆன் இயர் பண்ணிகிட்டு இருந்தது. உலக நாடுகளுக்கு பிடிக்கவில்லை, எஸ்பெஷலி யூஎஸ். ஓகே, ஒன்றே டேரிஃபை போட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த க்ரோத் 7%க்கு கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? எக்கானமி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உண்டான பட்ஜெட்டாக அதுதான் பார்க்க முடியும். ஸோ சாமானியர்களுக்கு என்ன அப்படின்னா டைரக்டாக எதுவும் கிடையாது, இன்டைரக்டாக இருக்குது, அதுதான் சொல்லுவேன். இல்லை, வருமான வரி இந்த ஸ்லாப் ரேட்ல இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பேசிக்காக இருந்தது. இல்லை இவ்வளோதான் கொடுக்க முடியும், அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஆல்சோ ரிக்வெஸ்ட் மணி.
ஜிஎஸ்டியில் வரியை குறைச்சாச்சு. ம். அது ஒரு பக்கம் டவுன்ஃபால்னு வச்சுங்களேன். ம். இப்போ ஒரு 100 கோடி 5000 கோடி ஈட்டுட்டு இருந்தது ம். 4000 கோடி ஆயிடுச்சு. ம். ஸோ இந்த ஷார்ட் ஃபால் எப்படி மீட் பண்ணுறது? வேற எங்கே இந்த ஸ்கோப்? ம். இப்போ இது வீடு மாதிரி தானேங்க கண்ட்ரியும். ம். வரவுக்கு தகுந்த செலவு வேணும், ம். இல்லை கடன் வாங்கணும். ஓகே. இது ரெண்டே தான் பாசிபிலிட்டி. ம். கடனை என்ன பண்ணுறோம்? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 55% விழுக்காடு ஆஃப் ஜிடிபி இருந்தது 50%க்கு எய்ம் பண்ணுறாங்க. ம். 17 லட்சம் கோடியாக இருந்தது 11.7 லேக் க்ரோர்ஸ்க்கு கொண்டு வராங்க. ம். இதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கடனை ஏற்றி ம். நான் வந்து சாமானியர்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம். அது பண்ணாமல் இருக்கிறது, இந்த கடன் சுமை என்ன ஆகும்? அது இன்ட்ரெஸ்ட்னு பே பண்ணணும், ம். ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல். இதுதானே கடன்னாக்க. ம். நம்ம கார் லோன் வாங்குகிறோம், வீட்டு லோன் வாங்குகிறோம், இதே பிரின்சிபல் தானே கண்ட்ரிக்கும். ஸோ ஓகே. அந்த சுமையை வந்து கண்ட்ரியில் இல்லாதப்ப கொஞ்சம் ஃப்ரீ ப்ளே இன் தி எக்கானமி இருக்கும். ஸோ அது வந்து சாமானியர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன். எனக்கும் தான் ஆசை இன்கம் டேக்ஸ் குறையணும்னு, பட் வாய்ப்பு இல்லை, ம். அதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. ம். அதாவது நம்ம வந்து சாமானியர்கள் வந்து 38% வரை பே பண்ணுறாங்க. ம். ஏன்னா அந்த பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுபடுறது பண்ணுறாங்க. டேக்ஸ் தி ரிச். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஒரு தேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறீங்க. ம். ஏன் போகிறீங்க? உங்களால் அஃபோர்டபிலிட்டி இருக்குது, தர டிக்கெட்லேயும் போகிறவங்க இருக்கான். ம். ஸோ ரெண்டும் இருக்குது. ம். அதே மாதிரி தான் எக்கானமியும். ம். ஸோ யார் டேக்ஸ் பண்ண முடியுமோ அவனை மேக்ஸிமம் டேக்ஸ் பண்ணி 38% வச்சுருக்காங்க. இதில் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. வாய்ப்பு, எதிர்பார்ப்பு இருக்கலாம். ம். ஆசை, எதிர்பார்ப்பு இது ரெண்டும் ஈக்குவல் தான். ம். பட் அதுக்கு உண்டான ஸ்கோப் இல்லைங்க. ஆனா சிறு சிறு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 100% வந்து ஃபைன் வந்து விழுந்துரும். அதாவது சரியான சப்மிட் பண்ணல அப்படின்னு ஆவணங்கள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அது சுமையா இருக்கா மாதிரி அதாவது பார்க்கப்படுது. ரிலாக்ஸேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் 400% ஆஃப் நெட்ஒர்த்து நீங்கள் ஓவர்சீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ம். அதை ஆட்டோமேட்டிக்காக பேங்கிங் சேனல்லே ரெமிட் பண்ணிடுவீங்க. ம். இந்த அங்கே இருக்கிற பிஸ்னஸ் இருக்கிறத இவங்க டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ம். இவங்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடின்னு 4 கேட்டகரிஸ் பண்ணி, ம். ஒரு 40 லட்சம் இருந்தால் ஒன்றும் இல்லை, ம். உங்களை விட்டுறோம். ம். 1 கோடி இருந்ததுன்னா இவ்வளோ டேமேஜ். ம். ஸோ அந்த பெனல்ட்டி எல்லாம் குறைச்சிருக்காங்க. ம்ஹும். இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்த பட்ஜெட்டில் வந்து ஜாஸ்தி பேசப்படல. புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்த ஏப்ரல் 2026 வருது. ஆமா. அது வந்ததுன்னாக்க சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ம். இதுதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். ம். காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் சிம்பிளிஃபைடாக இருக்கணும். ம். இந்த டிடிஎஸ் சிஸ்டமோ இதெல்லாம் ஆமா. ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ஃபாலோவே பண்ண முடியாது. ம். டேன் நம்பர் எடுத்தீங்கன்னா தொலைஞ்சிங்க. ம். ஒரு மாதம் விட்டிங்கன்னா நில்லுன்னு ஃபைல் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் திங்ஸ் would have happened. அதில் ஒன்று தான் ம். டிசம்பரில் ஃபைல் பண்ண வேண்டியதை நீ மார்ச் வரை கால ஃபைல் அவகாசம். பண்ணலாம் ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட்டில் வந்து மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ்னு ஒன்று இருந்தது. ம். அது வந்து 15% இருக்குது. ம். அந்த ஸ்கீம் கண்டினியூ ஆகுது. ம். புது ஸ்கீமுக்கு வந்தீங்கன்னா உனக்கு 1% சலுகையை கொடுத்து 14% ஆக்குறோம். ம். மாறாக என்ன மேட்டோ அதுதான் இன்கம் டேக்ஸு அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ம். ஸோ மேட்டோ ஆர் இன்கம் டேக்ஸ் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன மேட்டோ அதை பே பண்ணிவிடு, அதுதான் இன்கம் டேக்ஸ் ஃபார் தி இயர். ஓகே. அப்படி பண்ணும்பொழுது பழைய மேட் அரியர்ஸை ம். 25% நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ம். அந்த மாதிரி சலுகைகள். ம். இவ்வளோதான் சலுகைகள் இருக்குது. ம். இதை இன்னும் ப்ராட் பேஸ்டாக பார்க்கணுன்னா ஃபினான்ஸ் பில்லை டீட்டெயில்டாக பார்க்கணும். பார்க்கணும். பட் ஒரு பெருசாக ஒன்றும் ம். இல்லை. தங்கம், அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேர் சொல்றப்போ இறக்குமதி வரியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி குறைச்சா வந்து தங்கம் விலை குறையும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா தங்கம் வந்து அசுர வேகத்துல விலை உயர்றதுனால தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அதுக்கு இந்த பட்ஜெட் வழிவகுக்குமான்னு பார்த்தாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 6% கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது, 3% ஜிஎஸ்டி இருக்குது. இது குறைக்கிறதுனால தங்கம் விலை குறையுமானா குறையாது. ம்ஹும். ஏன்? பேசிக்காக நம்ம அந்த பாயிண்ட்டை பார்ப்போம். க்ரீன் பேக், அதாவது யூஎஸ் டாலரை வச்சு ம். நோட்டை அடிச்சிட்டு இருக்க கண்ட்ரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை கோல்டு ரிசர்வுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இன் திஸ் க்ரீன் பேக் போயிட்டுருக்கு. ம். நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் have withdrawn ஃப்ரம் ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து கோல்டை ட்ரா பண்ணி அவங்க கண்ட்ரியில் வச்சுட்டாங்க. ம்.
எனக்கு அங்கே நம்பிக்கை இல்லை, எனிதிங் கேன் ஹேப்பன், அதனால இங்கே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது பண்ணும்பொழுது என்ன ஆகுது, இந்த க்ரீன் பேக் போக வாட் இஸ் தி செக்யூரிட்டி பிஹைண்ட் அ கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், சில பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இதை வச்சு நோட் அடிப்பாங்க. இந்த நோட் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் கூட நோட் அடிக்கலாம், பட் அது வேல்யூ ஃபார் தட் கரன்சி ஜீரோ ஆகிடும். ஓகே. இதை வந்து க்ரீன் பேக்லேருந்து மாறி கோல்டுக்கு பண்ணும்பொழுது டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரிஸ் பை பண்ணும்பொழுது அது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சப்ளை கம்மியாக இருக்குது, எல்லாமே டிமாண்ட் சப்ளை தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஸோ டிமாண்ட் சப்ளை இல்லாதப்ப டிமாண்டு அதிகமாகுது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா விலை ஏறுது. இன்டர்நேஷ்னலி ப்ரைஸஸ் ஆர் ஹை. இப்போ சம்வேர் அரௌண்ட் 89,000 ஏதோ இருக்குது, இங்கே வந்து 1,10,000 20,000 சம்திங் இருக்குது. இதுக்கு ப்ரைமரி ரீசன் என்னென்னா டாலர் டு ருப்பி. ஓகே. அது ஆல் டைம் ஹை ஆஃப் 91.6 91.8 இந்த மாதிரி இருக்குது. ஓப்பன் மார்க்கெட்டில் ரேட்டே வேறு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் டாலர் இறங்கிச்சு, ருப்பி டு டாலர் இறங்கிச்சு, 89 வந்ததுன்னா தங்க விலை குறையும். இந்த கஸ்டம்ஸ் டியூட்டினால பெரிய தாக்கத்தை இருக்காது அப்படின்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறதுனால அதை அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், விலை ஏறுதுங்கிறது என்ன ஃபேக்டர்னாலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷ்னலி ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப். ஒன்று, நிறைய பேர் கண்ட்ரிஸ் கோல்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. மூணாவதாக இந்த ருப்பி டாலர். இந்த 3 தான் ப்ரைமரி ரீசன்ஸ். இதில் மூணாவது ரீசன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 87 88 வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் விலை குறையும். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா இங்கேயும் குறையும். இது ஏன் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இந்தியாவில் இல்லை அப்படின்னா 9% தானே சார் நீங்கள் சொல்கிற டிஃப்ரென்ஸு. 90,000னா 99,000 தானே விற்கணும், இங்கே ஏன் 120க்கு விற்கிது அப்படின்னாக்க இது சிம்பிளி ப்ராஃபிட்டேரிங் தான் சொல்லுவேன். ஓகே. எல்லா இன்டர்நேஷ்னலி பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் அட் பார் எவ்ரிவேர். இங்கே ஏன் அந்த ப்ரைஸ்னாக்கா இங்கேயே அதே டிமாண்ட் சப்ளை தான். 1,00,000 போட்டாலும் சரி, 1,50,000 போட்டாலும் சரி, அங்கே ஒரு பேய் கூட்டம் நின்னா என்ன நடக்கும்? ஸோ நான் விலை ஏற்றிக்கிட்டே போகலாம். ஸோ இது இந்த புல்லியன் ட்ரேடில் இருக்கவங்க இவங்க விலை ஏற்றுறாங்க, இதனால தான் ஏறுது. இல்ல ஃபியூச்சர்ல குறையதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஏன்னா ருப்பி டாலர் அது எந்த அளவுக்கு வந்து ஏற்ற இறக்கம் வரும்னு தெரியல. ஸ்டோரேஜ் அவங்கவுங்க சேஃப்டிக்கு ஸ்டோர் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. அப்போ சாமானிய மக்கள் அவங்களுடைய மேரேஜோ அந்த மாதிரியான தேவைகள் இருக்கு, அப்போ அவங்க தங்கம் வாங்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி தானே இருக்கு. தங்கம் வாங்க முடியாதுங்க. உண்மையை சொல்லணும்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்குலாம் முன்னாடி எல்லாம் ஒரு 30 பவுன் நகை போடுவாங்க. இப்போ 30 பவுன்னா என்னாச்சு, 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே 45 லட்சம் ஆயிடுது. ஏன்னா சேதாரம், செய்கூலி இதெல்லாம் ஆட் பண்ணி எங்கேயோ போய் நிற்கிது. அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அதில் நான் இறங்க விரும்பல. அன்டியூ ப்ராஃபிட் ரீடிங் பண்ணுறாங்க இந்த கோல்டு ஜுவல்லர்ஸ்லாம். இந்த சேதாரங்கிறது உங்கள்கிட்ட கொடுக்கணும் கட்டு, அதுக்கு பதில் அவங்க என்ன சேர்க்குறாங்க, லெட்டு அதெல்லாம் சேர்க்குறாங்க, விச் இஸ் நாட் தி ப்ரைஸ் ஆஃப் கோல்டு. இதெல்லாம் நிறைய பேசலாம். ஸோ இந்த இவங்க ப்ராஃபிட்டியரிங்க்கு பெருசாக ஓடிட்டு இருக்கே தவிர, ஸோ இந்த ப்ரைஸ் குறையுமா அப்படின்னு உங்கள் கேள்விக்கு டெஃபினட்டாக நோ. இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுன்னு நாங்கள் ஒன்று பார்ப்போம், நெக்ஸ்ட் 9 monthsக்கும் அதிகமாக தான் இருக்குது. தெர் இஸ் நோ ட்ராப். மாறாக சில்வர் ப்ரைஸ் வில் கோ அப் ட்ரெமெண்டஸ்லி. இந்த கோல்டை விட்டுருங்க. இஃப் யூ வாண்ட் டு மேக் ப்ராஃபிட்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ்னா புட் இட் இன் சில்வர். ஓகே. சில்வர் விலை உயர அதிகமான வாய்ப்பு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இப்போ சில்வர் யூஸ் பண்ணுறாங்க, வேற வழி இல்லை. ஸோ காப்பர் ப்ரைஸும் 900 இருந்து இப்போ 1,350 ஏதோ சம்திங் லைக் தட் ஓடிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸ் இஸ் பவுண்ட் டு கோ. ஸோ சில்வர் வந்து ஒரு பெரிய மெட்டலாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் கோல்டை விட. நம்ம கோல்டு போடுறோம், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த 18 கேரட்டு அது ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. கவரிங் ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. அண்மையில் ஒருத்தரை சந்தித்தேன், அவர் சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. சார் உங்கள் காலெல்லாம் மலேரி போச்சு சார், 1 day போட்டுட்டு த்ரோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தி ப்ரைஸ் இஸ் பிலோ 500. ஓகே. அண்ட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு செல் அண்ட் திஸ் இஸ் கேட்டரிங் டு தி மார்க்கெட்னார். வெரி சிம்பிள். அவர் சொன்னது வெரி ஸ்டார்ட்லிங் திங். இது புடவையில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கான்செப்ட். பார்த்தீங்கன்னா பட்டு புடவைங்கிறத போய் கலராக டிசைனாக இருக்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க.
யூஸ் பண்ணுறாங்க, த்ரோ பண்ணுறாங்க. ம் ஸோ இதில் வந்து ஒரு முன்னாடியெல்லாம் அந்த புடவை ஜரிகை உருக்குனீங்கன்னா சில்வர் கிடைக்கும். ம் அதெல்லாம் இப்போ இல்லை, இல்ல. நான் எக்ஸிஸ்டன்ட். ஓகே. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? ம் மார்க்கெட்ஸ் ஆர் லுக்கிங் அட் ஷார்ட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ம் ஸோ இப்போ இந்த நகை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ம் ஓகே. தெர் ஆர் சீப்பர் மெட்டல்ஸ். ஆ அது பிளாட்டினம் ஹஸ் பிகம் சீப்பர் இல்லையா ம் as compared to gold. ஒரு காலத்துல பிளாட்டினமா ஆமா, பெரியது ஆமா. அப்படிம்போம், இப்போ அதுவே இல்லையே இல்ல. அந்த மாதிரி. ஓகே. அப்போ நம்ம வந்து ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்றது கோல்ட விட சில்வர் பெட்டர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு என்னோட கருத்து. ஓகே. அமெரிக்கா அந்த 50% டாக்ஸ் போட்டதுக்கு பிறகாக கோயம்புத்தூர் இந்த கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ரொம்ப அடி வாங்குனுச்சு. இப்போ வந்து அதுக்காக ஒரு டெக்ஸ்டைல் பார்க் சொல்லியிருக்காங்க, ஒரு சில சலுகைகள் திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் டெஃபினட்டா இந்த டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஃபண்டுக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ம் 10,000 கோடி ஏதோ ஒதுக்கியிருக்காங்க. டெக்ஸ்டைல் பார்க்ஸையும் ஏதோ ப்ரைவேட் பிட்டிங் சேலஞ்ச் மோட்ல நீங்கள் 10 ரூபான்னா நான் 15 ரூபா சொன்னால் எனக்கு தான் கிடைக்கும் அந்த பார்க். ஓ அந்த பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது ஒன்று பண்ணியிருக்காங்க. இது மேஜராக இந்த டெக்ஸ்டைலுக்கு என்ன த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப்பைன்ஸும் பங்களாதேஷும் ஹேஸ் ஓவர் டேக்கன் இந்தியா. ம் இப்போ நானே யூஎஸ் போனேன்னா ம் ஃபஸ்ட்டு திங் ஐ வில் பை இஸ் ஃபிலிப்பைன்ஸ் ஆர் பங்களாதேஷ் ஷர்ட், பிகாஸ் they are far superior than what is being produced in India. ஓகே. நீங்கள் என்ன வேணால் தேச துரோகின்னு வேணால் ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம், பட் அதுதான் உண்மை. ஓகே. குவாலிட்டி ஆஃப் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ம் ஸோ இந்தியாவிலேருந்து ஏன் அதை ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறோன்னு நானே நிறைய தடவை பேசியிருக்கேன். ஓகே. இந்தியாவில் 46% ஆஃப் வாட் எவர் வி ப்ரொடியூஸ் இஸ் எக்ஸ்போர்ட்டட் as yarn. ம் இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட். ஸோ இந்தியாவில் அந்த ஃபினிஷிங்க்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவே இல்லை. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஃபண்டுங்கிறது காம்போசிட்டா யான்லேருந்து ஃபினிஷ் பண்ணுற வர இருக்கிற மிஷினரியை ஃபுல்லாக மாடர்னைஸ் பண்ணுங்க. ம் ஸோ தட் தி வேஸ்டேஜஸ் யான் கட் ஆனாலும் அப்படியே ஆட்டோமேட்டிக் த்ரெட்டிங் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, எவ்வளோ போயிடுச்சு. ஓகே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுங்க. டோன்ட் யூஸ் ஓல்டர் மிஷின்ஸ், யுவர் எஃபிஷியன்சி இஸ் கம்மிங் டவுன். ஸோ இந்த இதுக்கு த்ரஸ்ட்டுக்கு தான் இந்த 10,000 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, lakh crores. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாத் பிரேக்கிங் திங். ஏன்னா இந்தியா பங்களாதேஷ் இல்லை நோவேர் இந்த ரேடார் இப்போ நடக்கிற ஜியோகிராஃபிக்கல் ப்ராப்ளம்னால. ஸோ ஃபிலிப்பைன்ஸ் இஸ் ஒன்லி யுவர் த்ரெட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ வில் ட்ரை டு மாடர்னைஸ் அண்ட் ரீவேம்ப் திஸ். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா, கம்ப்ளீட்டாக கோயம்புத்தூர், திருப்பூர், லூதியானா இது 3 வில் பெனிஃபிட் அ லாட். ஓகே. அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லாபம் இருக்கு. பெரிய லாபம், பெரிய லாபம். ஸோ அவங்க டஃப் ஸ்கீம் முன்னாடி இருந்தது, அதில் வந்து நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ கொடுத்தாக்கா அது ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கும். எப்பவுமே ரயில்வே பட்ஜெட் ஃபர்ஸ்ட் தனியாக இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் பட்ஜெட்டில் ரயில்வேக்கு என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த முறை அந்த அதிநவீன அந்த விரைவு ரயில் அப்படிங்கிறது ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொல்ற விமர்சனங்களும் வைக்கப்படுது, இன்னும் மெட்ரோக்கு 2ஆம் திட்டத்தை நிதி கொடுக்கல, கோயம்புத்தூர் மெட்ரோ என்ன ஆனிச்சுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் இந்த ரயில் வந்து அவசியம் தானா, இதை மட்டும் நீங்கள் அறிவிக்கல, இது கண் துடைப்பு அப்படின்லாம் விமர்சனங்களும் வைக்கிறாங்க. அதாவது இந்த மெட்ரோங்கிறதே ஒரு பெரிய ஒயிட் எலிஃபென்ட். சாதாரணமாக நீங்கள் ட்ராம் வழியாக போட்டிங்க, ரோட்லேயே போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இட் இஸ் மச் சீப்பர். லைட் ரெயில்லாம் கான்செப்ட் இருக்குது ஓவர்சீஸில், அந்த மாதிரி போட்டிங்கன்னா இட் இஸ் சீப்பர். இவ்வளோ டிராஃபிக் நடுப்புற எப்படி ஓட்டுவான்? ஓட்டி தான் ஆகணும், ஏதாவது ஃபென்ஸை போட்டு ஓட்ட வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதுக்கு பதில் பில்லரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எவ்வளோ மலையை இடித்து, எவ்வளோ கல் உடைச்சு, எவ்வளோ சாண்ட் அழிச்சு நம்ம பில்லராக கட்டிகிட்டு இருக்கோம். இது எப்போ முடிஞ்சு வாட் இஸ் தி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்? மதுரையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ போடுறதுல அப்ஜெக்ஷனே இல்லை எனக்கு. ஐ எம் மோர் ஹாப்பி. பட் வில் பீப்புள் யூஸ் இட்? பிக் கொஸ்டின் மார்க். நான் 2 வீலர் வச்சுருக்கேன்னா இன்னும் அந்த ஹேபிட் ஆஃப் கோயிங் பை 2 வீலர் தான் இருக்கே தவிர மெட்ரோவுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறோன்னு இல்லை. வேறஸ் இன் சிங்கப்பூர் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் தெர் இஸ் அ டேக்ஸ் ஆன் யூசேஜ் ஆஃப் ரோடு. ஓகே. ஹெவிலி. நீங்கள் மவுண்ட் ரோடு பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா காரு ஒரு நாளைக்கு 1000 ரூபா போடுவாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? மரியாதையாக மெட்ரோவில் போவீங்க. இந்த ஹேபிச்சுவேஷன் ஹேஸ் டு ஹேப்பன். அப்போ தான் இந்த மெட்ரோலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பீட் ரயில் விடுறதுனால என்னன்னாக்கா இந்த காரிடார் டெவலப் ஆகும்.
ஓகே. இப்போ ஃப்ரைட் காரிடாரும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பெனிஃபிட் டு சதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ முன்ன இருந்த ரயில் பட்ஜெட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்தது. அதெல்லாம் விட்டு விட்டு உனக்கு இவ்வளோ அலோகேஷன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இதுக்குள்ளார நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் பட்ஜெட்னோட ஃபோக்கஸ். ஓகே ஓகே. அதே மாதிரியே வந்து அந்த தாதுக்கள் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமும் வழித்தடம் ஆந்திரா, ஒடிஷா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வெறும் தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்களை சுரண்டிட்டு மட்டும் போறீங்க, ஆனா எங்களுக்கு எதுவும் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க சுரண்டுறீங்கன்னா நீங்க என்ன ஃப்ரீயா கொடுக்குறீங்க? யூஆர் செல்லிங் இட் ஃபார் அ பிரைஸ். எந்த ஸ்டேட் சொன்னாலும் ஆர் தே செல்லிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? சாண்டோ இல்லை ராக்கோ ஆர் தே செல்லிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? நோ. யூ பே மைனிங் சார்ஜஸ் டு தி கவர்மெண்ட். பேலன்ஸ் யூ ஆர் செல்லிங் அட் அ ஃப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ அதே தான் நடக்கும் இதுலேயும். இந்த ரேர் எர்த்துங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஃபண்டை ஒதுக்கி நான் இம்போர்ட் பண்ண வேண்டாம். லித்தியம் இருக்கட்டும், லித்தியம்லாம் ரொம்ப லிமிட்டெட் ரிசோர்ஸு. இந்த ரேர் எர்த்து வந்து இப்போ நிறைய தேவைப்படுது. ஆஸ் எலக்ட்ரானிக் ஏஐ இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போக போக இந்த ரேர் எர்த்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது. இதுதான் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஓடி போய் ரேர் எர்த் இருக்கிற கண்ட்ரி எல்லாம் எனக்கு வேணும், கிரீன்லாண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன, இதுதான் சமாச்சாரம். இந்த ரேர் எர்த்தை பேக் பண்ணுறது தான் வேர்ல்டு வைடு இப்போ நடக்குது. அதாவது சைனா வந்து முதல் முன்னோடியாக போய் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக எடுத்து அவன் எடுத்துட்டான். வேற எங்கெல்லாம் எடுப்பீங்க? பிரேசில், லாட்டின் அமெரிக்கா, வெனிசுலா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ரேர் எர்த் எடுக்க முடியும்னு ட்ரம்ப் ஓடி போயிட்டாரு. இப்போ நம்ம எங்கே தான் போவோம்? ஸோ நம்ம கனிம வளத்தை நம்மளே எடுத்து நம்மளே பயன்படுத்துகிறாப்புல ஒரு ஸ்கீம் அது. ஸோ இது வெல்கம் தான். இதனால என்ன ஆகும், இந்த பணம் கொடுக்கறதுனால ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஜெக்ட்ஸ் வரும். இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ தே வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். இதில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, சரி நீயே எடுத்து பண்ண, அவன் கேட்டானா? இல்லையே, கேட்கலையே. நீ கனிம வளத்தை எடுத்து நீயே பண்ணிக்கோ. இப்போ நீங்கள் கனிம வளத்தை எடுத்து நீங்கள் அதர் ஸ்டேட்ஸுக்கு அனுப்புறீங்க, நீ பண்ணாத இங்கேயே வச்சுக்கோ. ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ணிக்கலாமே, ப்ராஜெக்ட்ஸ் அவங்களே உண்டு பண்ணலாமே, அவ்வளோதானே. ஓகே சார், நிச்சயமா இவ்வளோ நேரம் வந்து இந்த கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.